ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலைவேளை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். காலைவேளை தியானத்திற்காக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் இந்த 5ஆம் அதிகாரமானது குறிப்பாக கிறிஸ்டியன் லிவிங், கிறிஸ்துவ வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இதிலே இந்த பகுதியானது ஆண்டவர் சொன்னதாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இங்கே யாரை பற்றி இங்கே சொல்லுகிறார் என்றால், ஒரு விசுவாசியை பற்றி இங்கே சொல்லுகிறார். ஒரு விசுவாசியினுடைய நிலையை பற்றி சொல்லுகிறார். விசுவாசி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இங்கே சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்தை படிப்பதன் மூலமாக ஒரு விசுவாசி இவ்விதமாக போவான் என்ற நிலையில் அல்ல, மாறாக ஒரு விசுவாசி இந்த நிலைக்குள் போகக்கூடாது என்பதற்கான எச்சரிப்பாக பவுல் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே முதலாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. இங்கே தூங்குகிற என்ற அந்த பதமானது எதை காட்டுகிறது என்றால், ஒரு விசுவாசியினுடைய அங்கே எச்சரிப்பற்ற நிலையையும் கவனமற்ற நிலையையும் அங்கே சுட்டி காட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவேதான் C.H. ஸ்பர்ஜன் என்ற தேவ ஊழியர் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இவ்விதமாக குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள். ஏனென்றால் தூங்கிக் கொண்டுள்ளவர்கள் மிகப்பெரிய காரியத்தை தாங்கள் செய்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், தாங்கள் விழிப்புடன் தான் இருக்கிறோம் என்ற நிலையில் அவர்கள் காணப்படுவதாக ஸ்பர்ஜன் குறிப்பிடுகிறார். மேலும் சொல்லுகிறார், நாம் தூக்கத்தில் இருக்கும் போதே பேச முடியும், நாம் தூக்கத்தில் இருக்கும் பொழுதே நம்மால் கேட்க முடியும், நாம் தூக்கத்தில் இருக்கும் பொழுதே நம்மால் நடக்க முடியும், நாம் தூக்கத்தில் இருக்கும் போதே நம்மால் பாட முடியும், நாம் தூக்கத்தில் இருக்கும் பொழுதே நம்மால் சிந்திக்க முடியும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் மற்ற கிறிஸ்தவர்களுடனே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் தூங்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். வெளியிலே கிறிஸ்தவர்களாக காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கனியற்ற கிறிஸ்தவர்களாக இவர்கள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 9வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் அவன் எப்பொழுதும் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, அந்த கனியை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இந்த தூங்குகிற கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாவற்றையும் கற்பனை உலகத்திலும் மாயையிலுமே என்ன செய்கிறார்கள் என்றால் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் யாருடன் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த 14வது வசனம் சொல்லுகிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இவர்கள் யாருடைய இடத்தில் அல்லது யாரோடு கூட அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், மரித்தோரிடத்தில் இவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மரித்தோராக அல்ல, மாறாக மரித்தோரிடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் தான், புதிதாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இப்பொழுது மிகவும் அருவருப்பானவர்களும் ஆபத்தான நிலையிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளாக இப்பொழுது காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இங்கே நாம் படித்தோம். மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆண்டவர் எழும்பும்படியாக சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 52ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சீயோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனே உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். அதை போலவே இப்பொழுதும் ஆண்டவர் விசுவாசிகளை பார்த்து, இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறார். இதே அர்த்தம் கொண்ட ஒரு வேத பகுதியை ரோமர் 13ஆம் அதிகாரம்
11 மற்றும் 12 வசனங்களிலே நாம் படிக்க முடியும். ரோமர் 13, 11 மற்றும் 12. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒரு விசுவாசி ஏன் மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும் என்றால், அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். இரண்டாவது, நாம் இங்கே படித்தது போல ரோமரிலே ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறபடியினாலே அவன் அப்படி செய்ய வேண்டியது அவசியம். மூன்றாவது, 14வது வசனத்திலே எபேசியர் 5:14 நாம் படித்தது போல, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நாம் மறுபடியுமாக பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும் என்றால், தேவன் நம்மை மறுபடியும் பயன்படுத்த வேண்டும் என்றால், நாம் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நாம் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? அதுவும் மரித்தோரிடத்தில் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? மறுபடியுமாக பழைய பாவங்களிலே, பழைய செயல்களிலே நாம் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எழும்ப வேண்டியது அவசியம். இதை கேட்டிருக்கிற நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து, தேவன் நம்மை பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரங்களாக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை இந்த காலைவெளியிலே உணர்த்துவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.